வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இளையங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4/8/5126 நாள் 20/11/2025 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்லபக்ஷ வளவிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 4/8/5166 நாள், ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 20/11/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் நம்ம கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:12 அயனம் தட்சிணாயனே. ருது சரத்ருதௌ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாகவும் அதன் பிறகு சுக்லபக்ஷமாகவும், அதாவது பிற்பகல் 12:27 மேல் காலை முதல் பிற்பகல் 12:27 வரை கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. அதன் பிறகு ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் துனூர் மாசே. பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை பிற்பகல் 12:27 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷே வளர்பிரை. திதியானது அமாவாசை திதி 15 நாழிகை 38 வினாடி பிற்பகல் 12:27 வரை. அதன் பிறகு மார்க சிர சுத்த பிரதமை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சுக்லபக்ஷ வளபிரை மார்க சுத்த பிரதமை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள், மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் துனூர் மாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதமை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம்
சுக்லபக்ஷ வளர்விரை பிரதமை திதியன் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யப்பட பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும். இதை கார்த்திகை மாதம் தானே 4 நாள் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் மார்கழி மாதத்தில் இறந்த வாழ்க்கை செய்ய சொல்கிறே அப்படின்னுட்டு நீங்கள் கேட்கலாம். வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் தமிழ் மாதமானது இந்த சிராத்த திதியை பொறுத்த மட்டில் அதற்கு மட்டும் சிராத்த திதிக்கு மட்டும்தான் அனைவரும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் சிரார்த்தம் வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது குருவாசனை, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் 14 நாழிகை 33 வினாடி, காலை 11:49 வரை. அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் விசாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் பிண்டபித்ரு போதாயன இஷ்டி. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 1:42 முதல் 3:12 வரை. யமகண்டமானது காலை 6:12 முதல் 7:42 வரை. குளிகை காலமானது காலை 9:12 முதல் 10:42 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்லபக்ஷ வளவிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 5:11 முதல் காலை 11:49 வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11:49 முதல் மாலை 6:27 வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 6:27 முதல் பின்னிரவு 1:05 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 1:05 முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை 7:43 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சுபமஸ்து, ததாஸ்து.